Hi, hello friends. Welcome to It's AJ's channel. ஸோ இப்போ as usual டைனிக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சு. சாக்கோக்கும் குட் மார்னிங் சொல்லியாச்சு. நேற்று அம்மா வெளியே போகலான்னு பிளான் போட்டாங்க. எங்கே போகிறோன்னா காட்டி சுப்பிரமணிய கோயிலுக்கும் ஈஷா கோயிலுக்கும். அதனால காலையிலேயே எஞ்சும் ரெடி ஆகிட்டோம். இப்போ எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம் கிளம்புறதுக்கு. அப்பா வரல. அப்பா சாக்கோவையும் டைனியும் பார்த்துட்டு வீட்டிலே இருக்காரு. பார்க்குறியா நீ? டிவி போட்டுன்னு இருக்கு. என்ன அப்பா இங்க என்ன நீ ட்ரெஸ்ல என்ன பண்ணிக்கிற நீ? போவாது, அது மூடி போவாது. இல்ல இது தண்ணி பாட்டில் போவாது, மூடி போவாது. தாரா சாக்கோ எடுத்துக்கிறான். Tiny Otto. Otto Tiny. எங்க போற? என்னாச்சு? என்னாச்சு? Wearing this shoe, I wear the kai, right? So, கோயி. so in the shoe pot or next, you say kai kai and start crying. நாங்கள் வீடு விடும்போது ஒரு 10 மணி இருக்கும். தாரா பேக்கெல்லாம் பேக் பண்ணின்னு எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சாச்சு. தாராக்கு தேவையான தண்ணி ஃபுட் எல்லாம் கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ கிளம்பணும், அவ்வளோதான். Vandi Sami. Today's weather is sunny, 27.8 degrees. ஓ மை குட்னஸ். Close பண்ணிட்டா? அப்பா வர சொல்லி கூப்பிட்டோம். ஆனால் அப்பா இல்லை, சாக்கோவையும் டைனியும் நான் பார்த்துக்கிறேன், கோயிலில் விட மாட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை அமுச்சு வச்சாரு. தர ஒரே குஷி. காரில் ஏறின உடனே பேக் சீட்டுக்கும் ஃப்ரண்ட் சீட்டுக்கும் ஜம்பிங்லேயே இருந்தா. கியூட்டா வாங்கிக்கலாம், குட்டி வாங்கிக்கலாம் நம்ம. சரியா? தாரா பாப்பாக்கு வாங்கிக்கலாம். போதும் விடு, அது எத்தனை வாட்டி சொல்லுவேன். நாமாவே அந்த கண்ணாடி தூக்கி போட்டுருந்தோம். ராக் ராக் சொல்லி. அம்முசே லாரி போதுமா? ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு கோயிலை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயோ. நாங்கள் நினச்சோம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மத்தியான டைம்னு இருந்தாலும் அவ்வளோ ரஷ் இருந்தில்ல, காலியாக இருந்துச்சு. பார்க்கிங்கும் ஈஸியாக கிடச்சிருச்சு. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, தாராவை தூக்கிட்டு சுற்றுறது கஷ்டமாக இருந்துச்சு. பட் பார்க் பண்ணிவிட்டு மடமடன் கோயிலுக்கு போயிட்டோம். தம்பாச்சி தம்பாச்சி போல் பேக் தூக்கி விட்டா. பெருசாக வெளியில் ரஷ் இல்லைனாலும் உள்ள கோயிலுக்குள்ளே பயங்கரமாக ரஷ் இருந்துச்சு. ஆனால் அன்னதானத்துக்கு நின்று க்யூவை பார்த்து கோயிலுக்குள்ளே ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டோக்கன் தர்ஷனத்துக்கு வாங்கிட்டோம். யாரு? ಟೋಕನ್ 50 ರೂಪಾಯಿ ಟೋಕನ್. என்னடா ஹாஃப் சாரியில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அந்த சோக கதையை ஏன் கேட்குறீங்க? இந்த சாரி வாங்கி ஒரு சுமார் 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் கட்டவே இல்லை. சரி கோயிலுக்காவது கட்டுவோமே அப்படின்னு சொல்லி இந்த சாரியை கட்டிட்டேன். அந்த தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூஜை பண்ணாக்கா அந்த அந்த இடம்
ஓசியில் கிடைச்ச கண்ணாடியை விடுவோமா, பிரசாந்த் கிட்ட கண்ணாடி வாங்கி போட்டுக்கினேன். ஆக்சுவலி கோயிலுக்கு வரும்போதே ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயோ கால் வந்துட்டு பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். பயங்கர வெயில். ஆனால் தாரா ஆட்ட சாமான் வாங்கியே ஆகணும்னு கடைக்கிட்ட போகணும்னு அடம் பிடிச்சா, அதனால கடை தெருவை நோக்கி போயிட்டுருக்கோம். மம்மி வா போலாம். எல்லாம் வெயிலுக்கு ஃபுல்லு ரெட் ஆயிட்டா. இங்கே வா, நான் நம்ம சிட்டிக்கு போகலாம். ஹோட்டல் சாப்பிட்டு. இப்போ மேப் போடுறேன். தாரு, கடைசியில் வாங்கிட்டியா? எனக்கு சவுண்டு கேட்கக்கூடாது, ஓகேவா? அதுலேருந்து வருது. எங்கே பார்க்குற நீ? அடிக்காத. ஐ, சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு அடிக்கிற. அம்முஷே, சவுண்டு கேட்கக்கூடாது, ஓகே? ஈஷா ஃபவுண்டேஷன் புரிஞ்சுச்சா? அம்மா வருதா? அம்மா அம்மாக்கு ப்ளீஸ், அம்மாக்கு ப்ளீஸ். காக்கா தூக்கின்னு போயிடுச்சா அம்மாக்கு? அம்மா ப்ளீஸ். இது மேலே இருக்கிறது ஆல்ரெடி காணும். எஸ், என்ன பண்ணீங்க அத்தை? தூக்கி போட்டேன். ஏன்? காத்துவா. காட்டி சுப்பிரமணிய கோயில் கிட்டவே இந்த சூப்பரான லொக்கேஷன் இருக்குது. நல்ல ஒரு வியூ இருக்குது, நிறைய பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் நல்ல ஷேடான ஒரு பிளேஸ். சாப்பாடு கட்டிட்டு வரவங்க இங்கே வண்டியை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புவாங்க. ஸோ இந்த இடத்த எதுக்கு மிஸ் பண்ணோன்னு ஒரு ஷார்ட்டையும் இங்கே நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோவை எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஈஷா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 2 o'clock அப்படி நாங்கள் இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணோம். இது என்ட்ரன்ஸ் டு ஈஷா டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல் இருந்துச்சு, இன்னொரு 2-3 ஹோட்டல் இருந்துச்சு. ஃபுட்டு ஆவரேஜ்னு தான் சொல்ல முடியும், ஆனால் காஸ்ட்டு பயங்கரம். சரி, இங்கே சாப்பிட்டு அப்புறம் மேலே போயிடலாம், மேலே சாப்பிட எதுவும் கிடைக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட வந்திருக்கோம். இங்கேத்துலேருந்து நாங்கள் பஸ்ஸஸ் கூட பார்த்தோம் ஈஷா கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ நான் நினச்சேன் பஸ்ஸஸ் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் பஸ்ஸஸும் இருந்துச்சு. இந்த இடம் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அழகான மண்டபம், க்யூட்டான கார்விங்ஸ், நடுவில் சாமி மேலே வந்துட்டு அழகாக தண்ணி கொட்டுற மாதிரி. வெளியில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் உள்ளே அந்த சில்னு இருந்துச்சு. தாரா, மாமா எங்க? ஓ, அங்கே. வர 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 தாரா, தாரா என்ன பண்ற? தாரா ஈவினிங் ஆக ரெஸ்ட் ஆயிடும். தாரு வா வா போலாம். சர்வீஸ்க்கு போயிடலாம் பிரசாந்த். தாரா கையெல்லாம் கடிச்சா. தாரா தலையிடு. అమ్మూసే కల్టు కూడా. How did she go like that? தாரு கீழே உந்துந்தீனா என்ன ஆகுறது? இல்லை மண்ணு வேற என்ன இருக்கு. தலையிடுச்சுப்பா குடிக்கலாம். ஏய் செப்பல் எது கழட்டுறது? அது அதில் இப்போ வச்சுமா அம்மா கல்.
ஒரு 3 மணி அப்படி நாங்க கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்பவே பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் கிடைக்கல. சாயங்காலம் ஆவ ஆவ ரஷ் ஆயிடும். அந்த லைட்டிங் எஃபெக்ட் பார்க்க, அப்புறம் யோகா பண்ணறதுக்கு சாயங்காலத்துல கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு பார்க்கிங்க கண்டுபிடிச்சு, கார பார்க் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்குள்ள வந்துட்டோம். தாரா பால் ஒண்டி தான் குடிச்சா. பெருசா ஹோட்டல்ல கூட ஒண்ணும் சாப்பிடல. ஸோ பயங்கர டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. பட் இருந்தாலும் அவ வந்துட்டு ஆடுறத ஆடிட்டே தான் இருந்தா. பக்கத்துலேயே இன்னொரு சிவன் கோயில் இருந்துச்சு. இங்கே வீடியோ பிடிக்கிறது ப்ரொஹிபிட்டடுனால முழுசாக வீடியோ பிடிக்க முடியல. லைட் எல்லாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா கிளம்பலான்னு பார்த்தா தாரா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டா, அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். காரில் நல்ல தாராவும் அணிலும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.